Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. அப்பா, ஒரு பொண்ணுக்குள்ள இவ்வளவு ஒரு கொலவெறியா? இப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா. போய் நீங்க சொல்றதெல்லாம் போய். இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. அவங்கள நான் தொட கூட இல்ல. நீங்க ரெண்டு பேருமே போய் சொல்றீங்க. என்னடி, எனக்கு எதிராவே நிப்பியா? என்னை எதிர்த்து ஜெயிச்சிடலான்னு நினைச்சியா? இந்த ஒரு விஷயத்தை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ரஞ்சி, டிரைவர் கூப்பிடு. இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். டிரைவர் மேடம், டிரைவர் இந்த வரேன் மேடம். டிரைவர். ஐயோ, என்ன மேடம் இப்படி விழுந்து கிடக்குறாங்க? அவளாலாம் விழல. அவ தள்ளி விட்டா இவ கீழே விழுந்துட்டா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? முதல்ல தூக்கு. ஏய், தொடாத நீ. எழுந்துரு. ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்ததும் இல்லாம அப்படி பதட்டப்படுற மாதிரி நடிக்கிறியா? பேசாம நில்லு. ரஞ்சி, புடி புடி. பாத்து. நம்ம தான் தள்ளி விட்டோம்னு சொல்றாங்க. இத வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியலையே. 50 சரியா இருக்கு. அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா விஷயம்? ஏன் சுடு தண்ணிய கால்ல ஊத்துற மாதிரி வந்து நிக்கிற? அண்ணா, ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குண்ணா. என்ன தகவல்டா? நம்ம விஜய் இருக்கான்ல, அவனுக்கும் அவங்க அக்காவுக்கும் சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அவங்க அக்கா விஜயோட வீட்டை தான் அவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஆமாண்டா, அது எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப அந்த வீட்டை கைப்பற்றுறதுக்காக விஜயும் மல்லியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுல நமக்கு என்னடா இருக்கு? விஜயோட அக்கா ராஜி விஜய் மேலையும் மல்லி மேலையும் செம்ம கான்ல இருக்காங்க. எப்படியாவது வீட்டை விஜய் கிட்ட இருந்து காப்பாத்திடணும்னு ரியல் எஸ்டேட் ரங்கராஜ் மூலமா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வீட்டை விற்கவோ அடமான வைக்கவோ முடியாத அளவுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னா விஜய் ஃபேமிலிலேயே இவ்வளவு பெரிய விஷயம் போகுதா? அது விஜயோட பர்சனல் விஷயம்னு நாம ஒதுங்கி இருக்க முடியாது. அந்த வீட்ல தான் நம்ம சுடர் வாழ போறா. அந்த வீட்ல நடக்கிற எந்த விஷயமும் சுடரை பாதிக்கும். அதனால அந்த வீட்லயும் நம்ம நெட்வொர்க்கை செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, அங்க முக்கியமா யாருக்கு யாருக்கும் பிரச்சனை? விஜய்க்கும் அவங்க அக்கா ராஜிக்கும். எதிரிக்கு எதிரி நண்பன். அப்ப ஆப்வியஸ்லி நாம ராஜி பக்கம் தான் நிக்கணும். ராஜியோட போன் நம்பர் இருக்கா? இவ்வளவு தகவலோட வந்திருக்கேன். போன் நம்பர் இல்லாம வருவானா? இதை தரேனா? சொல்லு. இவ ஒரே அடியா போயிட்டா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் கணக்குல இவளையும் காலி பண்ணிரலாம். கூடவே பழைய மல்லி மேல போட்டுட்டு அவளையும் ஜெயிலுக்குள்ள அனுப்பிடலாம். ஆனா இவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. என்ன பண்றது? அப்பவே என் கால்ல மிதிப்பட்டு செத்திருக்க வேண்டியவ தப்பிச்சு எங்கேயோ போய் மறுபடியும் வந்திருக்கா. இவ உயிரோட இருந்தா எப்ப இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். இவளை உயிரோட விடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள இவ கதையை முடிக்கணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வேகமா போங்களேன். சரிங்க மேடம். ஐயோ, அக்கா மூச்சு விட சிரமப்படுறாங்க. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க மேடம். இவ கதையை முடிக்கலான்னு பார்த்தா இந்த நேரத்துல எவனோ ஃபோன் பண்ணிட்டான். இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, ராஜேஸ்வரி மேடமா? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க யாரு?
மேடம், என் பேர் ரகு. நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்க பிரதருக்கும் உங்க வீட்டு மேல டிஸ்பியூட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன டிஸ்பியூட்னு எனக்கு தெரியும். அத உங்களுக்கு சாதகமா என்னால முடிச்சு கொடுக்க முடியும். நான் உங்களை மீட் பண்ணலாமா? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு இருக்கேன். நான் எங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லுங்க. அங்கேயே வந்து நான் உங்களை பாக்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அத உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணணும். ஏங்க, என் தம்பியோட பொண்டாட்டி ரேணுகா படியில இருந்து கீழே விழுந்துட்டா. ரேணுகாக்கு என்னாச்சு? ரேணுகாவை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அது உங்க தம்பி பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல, அந்த அதிர்ச்சியில என்னாச்சுன்னு கேட்டேன். அவ தலையில பலமா அடிபட்டிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நாங்க இப்ப போரூர்ல இருக்கிற எஸ்ஜி ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல போய் இந்த விஷயமா எப்படி மீட் பண்ண முடியும் உங்களை? இல்ல, உங்க மேட்டர் ரொம்ப சீரியஸான மேட்டரா இருக்கே, அதுக்காக தான் சொன்னேன். கண்டிப்பா இது சீரியஸான மேட்டர் தான். சரி, நான் ஹாஸ்பிடல் போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. டேய் நவீன், அண்ணா, நாம ஒரு விஷயமா கால் பண்ணா அங்க இன்னொரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. என்னண்ணா சொல்றீங்க? சுடர் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாளா, தலையில அடிபட்டிருக்கா, ரொம்ப சீரியஸா இருக்காளா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணா, அப்ப அந்த தங்க மூட்டை போடுற வாத்தோட கதை அவ்வளவுதானா? ஏய், நீ வாய முடுறா, நெகட்டிவா பேசாத. நானே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், ஏற்கனவே நம்ம டாக்டரா இருந்து ரேணுகாவை பார்த்திருக்கோம். அதே டாக்டர் கெட்டப் போட்டுக்கிட்டு நாமளும் அந்த ஹாஸ்பிட்டல் போவோம். அண்ணா, அது புது ஹாஸ்பிட்டல், ஏதாவது பிரச்சனையா இருப்போது. பிரச்சனைய பத்தி யோசிக்கிறவன் இந்த தொழிலுக்கே வரக்கூடாது. நீ முதல்ல பணத்தெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ள வை. சீக்கிரம் கிளம்பலாம். வா. சரிண்ணா. நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணலையே. தாலியில கை வைக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். அவங்க ஏன் இப்படி திடீர்னு விழணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையில எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கணும் தெரியல. மல்லிமா, நானும் ஸ்வேதாவும் என் ரூமுக்குள்ள போய் விளையாடட்டுமா? வெல்வா, நான் என் வீட்டுக்கு போறேன். எனக்கு பயமா இருக்கு. மல்லிமா, என்னது ரத்தமா இருக்கு? யாருக்கு என்னாச்சு? ரேணுகா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. தலையில அடிபட்டுருச்சு. அந்த ரத்தம் தான் இது. எங்க அவங்க? ராஜி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. இவ்ளோ ரத்தம் வந்திருக்கு, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆர்டரும் கிடைச்சிருச்சு, ஆனுவல் மெயின்டெனன்ஸும் கொடுத்துட்டாங்க. இத மல்லி கிட்ட சொல்லிட வேண்டியதான். மல்லி, மல்லி, என்னாச்சு? ஏன் தரையில ரத்தம் இருக்கு? யாருக்கு அடிபட்டுச்சு? மல்லி, கேக்குறேன்ல, யாருக்கு என்னாச்சு? ஏன் தரையில ரத்தம் இருக்கு? ரேணுகா அக்கா. நம்ம ரேணுகாக்கு என்னாச்சு? ரேணுகா அக்கா படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரேணுகா விழுந்துட்டாளா? எப்படி ஆச்சு? இவ்வளவு ரத்தம்? சரி, ரேணுகா எங்க? ரேணுகா, ரேணுகா. அவங்க இங்க இல்லங்க. ராஜியும் ரஞ்சிதாவும் ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? என்ன நடந்துச்சு மல்லி? எப்படி அடிபட்டுச்சு சொல்லு. மல்லி, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஏன் பேசாம இருக்க? நான் படிக்கட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரேணுகா அக்கா என்கிட்ட வந்து பொட்டு நல்லா இருக்கு வேணும்னு கேட்டாங்க. மல்லி, தாலிய கூட, தாலியும் நல்லா இருக்கு. எனக்கு வேணும் மல்லி. விடுங்க. எனக்கு கூட. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அது சரி, எந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிருக்காங்க? அது தெரியலங்க. வேகமா கிளம்பி போயிட்டாங்க.
இது பார், உன் மாமா கால் பண்ணிட்டான். இப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுவாரு. அவ்வளோ சீக்கிரம்லாம் இவன் போனை எடுத்துடக்கூடாது. இனிமே அவன் வாழ்க்கையில எதுவுமே அவனுக்கு ஈஸியா கிடைச்சிடக்கூடாது. ஏய் ராஜேஸ்வரி, போனை எடுத்து தொலை. ச்சே. நான் எடுக்கலன்னா உடனே உன் லைனுக்கு வந்திருப்பானே. விஜய் மாமா தான் கால் பண்றாரு. நீயும் எடுக்காத. திட்டு போறார் ராஜிமா. ஏய், திட்டினா திட்டிட்டு போட்டோம். நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் போய் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ச்சே. எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேணும்னே கூட எடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்போ பதட்டத்திலே இருக்கணும், பயத்திலே இருக்கணும். சீக்கிரம் டென்ஷன் ஆகியே செத்துறணும். நிஷாக்கு வேணா கால் பண்ணி பாருங்க. அவங்க நிஷாக்கு கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன மாமா? நிஷா, உனக்கு ராஜேஸ்வரி எதுவும் ஃபோன் பண்ணாளா? ராஜேஸ்வரி இல்லையே, ஃபோன் பண்ணலையே. என்னாச்சு மாமா? இல்ல ரஞ்சிதா? அவங்களும் பண்ணல. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நம்ம ரேணுகா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாளா? ஐயோ, அக்காக்கு என்னாச்சு மாமா? தலையில அடிபட்டிருக்கும் போல இருக்கு. மயக்கமாயிட்டா போல. அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிடல்னு தெரியல. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன மாமா, அடிபட்டிருக்கும் போல இருக்கு, மயக்கமாயிட்டா போல இருக்கு, எல்லாம் போலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அங்க இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நிஷா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டேன். நான் போன கொஞ்ச நேரத்துல இப்படி நடந்திருக்கு. என் அக்காவை பாத்துக்கிறத விட உங்களுக்கு என்ன மாமா வேலை? என் அக்கா தான் உடம்பு முடியாம இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அடிபட்டு சாவணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் நிஷா, முட்டாள் மாதிரி பேசாத. எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? ரேணுகாவை நல்லா பாத்துக்கணுங்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. ஆமா, அக்கறை இருக்கவங்க தான் இப்படி அடிபட்டு கூட வேடிக்கை பாப்பாங்க. ஆமா, வீட்ல இருப்பாளே ஒருத்தி மேனா மினிக்கி மல்லி, அவ பாத்துக்கலையா என்ன? எல்லாரும் வீட்ல ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சமயத்துல தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டே இருங்க. என் அக்காக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வேற ஊர்ல இல்ல இப்போ. மாமா, என் அக்காக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், சும்மா எதுவும் வளராம போன வை. அவகிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்தா மட்டும் போன் பண்ணு. என்னாச்சு உங்களுக்கு? அது இவங்க என் தம்பி ஒய்ஃப் மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நீங்க இவங்க ஐசியூ கூட்டு போங்க. ஓகே மேடம். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறோம். மேடம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறோம். ராஜிமா, இப்ப என்ன பண்றது? இப்பதானே இங்க வந்திருக்கோம். முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நாம களத்துல இறங்கலாம். பாவம் மாமா, என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. எங்க தேடுவானோன்னு தெரியாம இருந்தல்ல, இதோ நிஷா தான் கால் பண்றா பாரு. ராஜிமா, எங்க இருக்கீங்க? என் அக்காக்கு என்னாச்சு? அதையும் கேக்குற நிஷா, தலையில பயங்கரமான அடி. இடி விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா பாத்துக்கோயே. இவ்ளோ அடிபட்டிருக்குன்னா கண்ணு முழிக்க வாய்ப்பே கிடையாது. ஐயோ, என்ன சொல்றீங்க? இப்ப எப்படி இருக்கா? கீழே விழுந்ததுனால பேச்சு மூச்சே இல்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுமா. விஜய் மாமா ஃபோன் பண்ணாராமே, அவர்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியதானே? அவர் டாக்டர்ட்ட பேச வரல, ஏன் அவர் ஃபோன் எடுக்கல நீங்க? அவன் போனை மட்டும் எடுத்தா நாங்க எங்க அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லணும். உடனே அவன் அந்த மல்லியை இங்க கூட்டிட்டு வந்துருவான். எவ கொலை பண்ண ட்ரை பண்ணாலோ அவளையும் இங்க வர வைக்க சொல்றியா? என்னது? மல்லி அக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணாளா? விஜய் மாமா அப்படி சொல்லவே இல்லையே.
கீழே விழுந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவன் அப்படிதான் சொல்வான். சொன்னா போலீஸ் கோர்ட்டுன்னு அருமை பொண்டாட்டி அலைய வேண்டியது இருக்கும்ல. அவனுக்கு இப்ப ரேணுகாவா முக்கியம்? அந்த மல்லி தானே முக்கியம். அவளை காப்பாத்தணும்னு தானே அவன் நினைப்பான். சரி, இப்ப அக்கா எப்படி இருக்காங்க? இன்னும் பொழைப்பாளா மாட்டாளாங்கிற நிலைமையில தான் இருக்கா. இங்க பாரு நிஷா, தள்ளி விட்டவ அந்த மல்லி தான். அதை எங்க கண்ணால நாங்க பார்த்தோம். இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவோம். ஏற்கனவே ரேணுகா குத்து உயிரும் கொலை உயிருமா இருக்கா. அந்த மல்லியை மட்டும் இங்க வர வச்சோன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ இங்க வந்து அந்த வேலையை தானே பண்ணுவா. அதனாலதான் விஜய் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம நாங்க மறைச்சோம். என் அக்காக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த மல்லி அதோட தொலைஞ்சா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட விஜய் மாமா வாழ்க்கையிலும் இருக்க முடியாது, உயிரோடவும் இருக்க முடியாது. அவளை நான் கொன்னே போட்டுருவேன். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? போரூர் எஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல. சரி, ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். அது வரைக்கும் என் அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. அந்த மல்லி அங்க வந்தாலும் என் அக்கா பக்கத்துல நெருங்க விட்டுறாதீங்க. நான் வந்துடுறேன். எப்படி பத்திக்கிட்டு எரியுது பாரு. சூப்பர் ராஜிமா. கடவுள் உங்களுக்காகவே இப்படி ஒரு விஷயத்த கையில எடுத்து கொடுத்திருக்காரு. கடவுள்லாம் எடுத்து கொடுக்கல ரஞ்சி. நாம கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனமா பாத்துக்கிட்டு இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அத நமக்கு சாதகமா மாத்திக்கணும். அப்படி கவனமா இருந்தாதான் இந்த விஜய் மல்லி எல்லாரையும் ஜெயிக்க முடியும். சூப்பர் ராஜிமா. இப்ப என்ன செய்ய போறோம்? நான் சொல்றத மட்டும் கேளு. அந்த ரேணுகா தனியா இருந்தானா அவ கதையை முடிச்சிரு. என்ன ராஜிமா சொல்றீங்க? என்ன ரஞ்சினி இவ்ளோ ஷாக் ஆகுற? அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் கார்லயே ட்ரை பண்ணேன். என்ன ஷாக் ஆகுற? ஏன் இப்படி கொலகாரி அவதாரம் எடுக்கிறேன்னு பாக்குறியா? இது எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஷோ, இவளை கொன்னு பழைய மல்லி மேல போட்டா இவன் மேல போயிடுவா, மல்லி ஜெயிலுக்கு போயிடுவா, அப்புறம் ஊர் விட்டு கிளியர் ஆயிடும்ல. அப்புறம் நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. இங்க பாரு, நமக்கு சாதகமான சூழ்நிலையை நாம தான் உண்டாக்கிக்கணும், கொலையும் பண்ணணும். போ. என்ன ரஞ்சி யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? இந்த ரேணுகா இருக்காளே, இவ கதைய நான் ஏற்கனவே ஒரு தடவை முடிக்க முயற்சி பண்ணேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கெல்லாமோ சுத்தி திரிஞ்சு இப்ப மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கா. என்ன சொல்றீங்க? மாடியில இருந்து கீழே விழுந்தால, அப்ப ரேணுகா செத்துட்டான்னு சொன்னாங்கல்ல. அப்போ கீழே விழுந்து அவ சாகல, அத நான் பார்த்தேன். அப்பதான் ஒரு செகண்ட் முடிவெடுத்தேன். அப்பவே அவ கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ என்னடானா மனநல சரியில்லாதவளா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறா. இப்பயும் அவளை விட்டு வச்சோன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையா வருவா. ஐயோ, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க சொன்னதே பதட்டமா இருக்கு. நான் இது மாதிரி விஷயத்துக்கு பழக்கப்படலையா, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. இதுக்கெல்லாம் தனியா கோர்ஸா படிச்சுட்டு வர முடியும்? இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம தான் ரெடி ஆயிக்கணும். நீ சொன்னியே கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு. கடவுள் எனக்கெல்லாம் கொடுக்கல, உனக்கு தான் கொடுத்திருக்காரு. நீ விரும்புற விஜய நீ அடையறதுக்கு கடவுளா பார்த்து ஒரு செம்ம வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு. நீ இப்ப மட்டும் ரேணுகா கதையை முடிச்சிட்டேன்னு வெயி, விஜய் நேரா உன்கிட்ட வந்து சேர்ந்துருவான். இத பாரு, முட்டாள்தனமா யோசிக்காம நல்ல புத்திசாலியா நடந்துக்கும். இதெல்லாம் சாத்தியமா? நான் இந்த கொலையை பண்ணா மாமா எனக்கு கிடைப்பாரா? நான் சொன்னதை மட்டும் நீ செய், மத்த எல்லாத்தையும் நான் நடத்தி காமிக்கிறேன். நிஷா வீட்ல இருந்து கிளம்பிட்டா, இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துருவா. அது வரைக்கும் தான் நமக்கு டைம். அதுக்குள்ள அவ கதையை முடிச்சிரு. சரி, இப்பவே முடிக்கிறேன். ஓ. Merry
Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.